அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவு ப்ளவுஸ் கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க, எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். அந்த 1.5 இன்ச்சில் உயரம், பின்னாடி உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அந்த 1.5 இன்ச்சில் கரெக்டாக இந்த மடித்து இப்படி வைங்க. ஷோல்டர்லேருந்து இப்படி மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு நம்ம அடிப்போம்ல, அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்குக்கு வந்து பேக் மார்க் பண்ணணும். அது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 தையலும் கரெக்டாக ஒன்று போல் வர மணிக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். இந்த கரெக்டாக தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதிலேருந்து நம்ம வந்து ஆம்கோலோட உயரம் பார்க்கணும். அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா டாட் பிடிக்கிறதுக்கு, அதில் வச்சு கரெக்டாக அந்த இதில் வச்சு, அதாவது இந்த 1.5 இன்ச்சில் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அவனுக்குள்ளே வைக்கிறீங்க. வச்சு ரொம்ப இழுக்காமல் அப்படியே இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இவங்க வந்து பைப்பிங் வச்சுருக்காங்க, அதனால் அதே அளவே தான் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கணும். நம்ம அடித்து திருப்புறதுன்னா 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு விட்டு மார்க் பண்ணணும். இது பைப்பிங்னால கரெக்டான அளவு, இதுலேயே தான் நம்ம வந்து கழுத்து வரையணும். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.25 வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப 7.5 இன்ச்சு தான் இருக்குது, அதனால் 2.25 வச்சுக்கிறேன். ஷோல்டர் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 2.5 இருக்குது. அப்போ இதோட வந்து எல்லாம் 1 இன்ச்சு கூட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் இதில் வந்து 3/4 இன்ச்சு கூட்டினா போதும். ஏன்னா நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறதுனால 4 இன்ச்சு போட்டால் போதும். 2.5னா 3.5 கூட்டுவேன், இதை 3.5 கூட்டக்கூடாது, 3.25. ஓகேங்களா? இந்த மாதிரி இது வச்சு 6 இன்ச்சு இருக்குது மொத்தத்துக்கு. 2.25, இது ஒரு 3.25. அந்த 6 இன்ச்சு அப்படியே இங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதே 2.25 மேலே வச்சு கழுத்தோட அகலம் 2.25 வச்சோம்ல, அதை வச்சு இங்கேயே ஸ்ட்ரைட் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் வந்து ஆம்கோல் எடுக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படியே வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ பின்பாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஜஸ்ட் அகலம், மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அக்கில் 2ஐயும் ஒன்று போல் வச்சு மடித்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கணும். இந்த கழுத்தோட இந்த கழுத்தை வந்து அங்கே வைக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம கரெக்டான மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆம்கோலில், அதில் வந்து இந்த ஆம்கோல் உடம்பு அடிச்சிருக்கோம்ல, ஆம்கோல் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அங்கே அப்படியே வைக்கணும். இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா இந்த பாருங்கள் எங்கே போகுதுன்னு 1 இன்ச்சுக்கு கூட போயிடும். அப்போ சட்டை வந்து நமக்கு லூஸ் விழுந்துடும். அதனால் இப்படி வச்சுக்கோங்க, இழுக்காமல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 10.25 இருக்குது. ஓகேங்களா?
பத்தேகால் இருக்குது. அந்த 10.25 வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு மேட்ச் ஆகணும் 10.25. ஓகேங்களா? அதை வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி 8 இன்ச் இருக்குது அவங்கது. ஆம்கோல் ரவுண்டு வந்து இழுக்காதீங்க, 1 இன்ச் 8 இன்ச் இருக்குது, கரெக்டாக 8 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? அந்த 8 இன்ச்சு இந்த மேலே அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு இப்படி பாருங்கள், அரை இன்ச்சு கரெக்டாக 8 இன்ச்சு வருது. நம்ம 10.25 மார்க் பண்ணேன் இல்லையா, அதில் 8 இன்ச்சு கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து தையலுக்கு 2 இன்ச்சு, நீங்கள் ஒரு 2 இன்ச்சு விடுறதுனால விட்டுக்கோங்க, இல்லை 1.5 இன்ச்சு விடுறதுனால விட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். நான் எல்லா ப்ளவுஸுக்குமே 2 இன்ச்சு தான் விடுவேன். 2 இன்ச்சு விட்டாச்சு, இவ்வளோதான் பின்பாட்டு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோதாங்க பின்பாட் கட் பண்ணுறது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புரியலைன்னா எனக்கிட்ட நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இந்த அரைக்காத்து மார்க் பண்ணியிருக்கோம்லே அதுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுருங்க, அவ்வளோதான். இதை பேக்கு. அடுத்து இது போல் 1.5 இன்ச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டிங்களா? அதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க, வலது கை பக்கம் உள்ள ஸ்லீவ். ஓகேங்களா? அந்த கையை எடுத்துகிட்டு அதை அப்படி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்லையே, அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஆம்கோல் மேலே வந்து இந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்குள்ள கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அது மாதிரி இங்கே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை எடுத்துருங்க. இப்போ வந்து மார்க் பண்ணதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அடியில் கையோட அகலம் எவ்வளோ இருக்குது, 6 இன்ச்சு. அப்படியே கொண்டு போய் 6 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே கீழே 6 இருக்குது, மேலே 7 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அடிங்கை இங்கே ப்ளவுஸில் நம்ம 7 இன்ச்சு 1 இன்ச்சு கூட்டி வச்சுருக்கோம். அதே இங்கே 1 இன்ச்சு தான் கூட்டியிருக்காங்களா இல்லை 1.5 இன்ச்சு கூட்டியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம்ல, இங்கே வந்து இப்படி லைட்டாக அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இங்கே இழுக்கும்போது உங்களுக்கு இந்த கிராஸாக வரும். இந்த இதில் இழுக்கும்போது கிராஸாக வரும். இப்படி இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எங்கனுக்குள்ள ஸ்ட்ரைட் கரெக்டாக வருதோ அவனுக்குள்ளே வச்சு அடிங்கை சுற்றளவு பார்த்துக்கோங்க. இல்லை 7.25 தான் இருக்குது அடிங்கை சுற்றளவு. இந்த பக்கம் 7.25 தான் இருக்குது அடிங்கை சுற்றளவு. ஓகேங்களா? 7.25 இருக்குது அடிங்கை சுற்றளவு. நம்ம அப்போ இங்கே 7.25 வச்சுக்கோங்க. இது 6.25 தான் இருக்குது. கை 6 இருக்குதுன்னு சொன்னீங்களா, 6.25 தான் இருக்குது. அதனால் இங்கே 7.25. ஓகேங்களா? 6.25 7.25 1 இன்ச்சு கூட. இப்போ இதில் வச்சு நீங்கள் வச்சு பாருங்கள், 8 இன்ச்சு கரெக்டாக வருது. நம்ம 8 இன்ச்சு இந்த 7.25 வந்து கரெக்டாக வந்து வருது நமக்கு. அப்போ இது கரெக்டு. இந்த இது ஸ்லீவ் கைக்கு வந்து கரெக்டு. இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு அந்த 8ல் பாதி 4 அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் அந்த 4 மார்க் பண்ணிங்களா, அங்கே வந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிருங்க. இவ்வளோதாங்க ஸ்லீவ் ஸ்லீவ் போடுறது. பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கோன்னு. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் போடணும். அப்போ போட்டோம்னா நமக்கு வந்து சுருக்கு எங்கேயுமே சுருக்கு வராது, ஒன்றும் வராது. அதுக்காண்டி இப்படி போட்டு கட் பண்ணணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்குள்ள கரெக்டான மார்க்கில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இங்கே மேலே ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதிலிருந்து நம்ம 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே இப்படி கொண்டு போய் அந்த 2 இன்ச்சிலேருந்து அப்படியே இந்த வளைச்சி இந்த அரை இன்ச்சு இங்கே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் அப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிடணும். இந்த 2 இன்ச்சிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் இந்த அரை இன்ச்சை தொட்டு அப்புறம் அப்படியே கீழே இறக்கி கொண்டு போய் இப்படி இது பண்ணி வரைஞ்சிடணும். அளவு குடஞ்சி வெட்டுறதுக்கு இந்த அளவு நம்ம குடஞ்சி வெட்டினா போதும். ரொம்ப குடஞ்சி வெட்டினாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவு குடஞ்சா போதும். அவ்வளோதாங்க. எனக்குள்ள ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இதுதான் ஸ்லீவ். இப்படி தான் கட் பண்ணணும் ஸ்லீவு. அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டு வந்து இந்த பேக்கை வந்து இது வந்து கிராஸ் கட்டிங்னால கிராஸாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கிராஸாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணிடுங்க. நம்ம இது நாச்சு போட்டிருக்கோம்ல அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 3 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவ் இந்த பேக்கை எடுத்துருங்க. எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து கரெக்டாக 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 3.25 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3.25 கரெக்டாக இருக்குது. அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு வரைஞ்சோம் இல்லையா, கரெக்டாக அதையும் ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் போட்டுருங்க. இந்த அரைக்காத்து இது நல்லா இதை ரொம்ப குடஞ்சி வெட்ட தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி குடஞ்சி விட்டுங்க போதும். இந்த அளவு அரை இன்ச்சு குடஞ்சி விட்டுனா போதும், ரொம்ப குடைய தேவையில்லை. இப்போ முன்கழுத்தோட ரவுண்டு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். முன்கழுத்தோட அகலம் வந்து ப்ளவுஸை வந்து அப்படியே போட்டு கழுத்தை அப்படியே கரெக்டாக படிமானமாக வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை இருக்கிறத அப்படியே வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து பாக்ஸ் போட்டுருங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ரவுண்ட் போட்டுருங்க. ரவுண்ட் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது சாதா ப்ளவுஸ்னால லூஸ் இழுக்கும், அதனால் அரை இன்ச்சு வச்சு கிராஸாக முன்கழுத்து வெட்டுறதுக்காண்டி அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம முன் கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். முன் கிராஸோட உயரம் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், கரெக்டாக அந்த ஷோல்டரில் வச்சு இந்த மெயின் டாட் இருக்குல்ல அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10.75 இருக்குது. அந்த 10.75 அப்படியே வச்சு கீழே பிடிச்சிருக்கோம் இல்லையா, கீழே பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 13 இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு இறக்கி 14 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா, 1 இன்ச்சு இறக்கி 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம
இந்த இருக்கு பாருங்கள், பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இதோட இங்கே கழுத்து வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள், 4.5 இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 5.5 வைக்கணும். 5.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த இங்கே மடக்கி பட்டன் பீஸ் வச்சுருக்கோம்ல, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 3 இன்ச்சு. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வைங்க. 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5. உங்கள் கிராஸ் வந்து 1.25 பிடிச்சிருக்காங்க. இந்த கிராஸ் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், 1.25 இருக்குது. அப்போ இந்த 1.25 இங்கிட்டு வைங்க. 1.25 இங்கிட்டு 1.25, அந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்து இங்கேருந்து இந்த டாட் பிடிச்சது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பட்டன் பீஸ்லேருந்து இங்கே இந்த பக்கம் இருந்து இந்த எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை பாருங்கள், 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5, 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 வரணும். ஓகேங்களா? மூன்று கரெக்டாக இங்கே வருது. அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்கிட்டு இந்த லைனை இப்படி போட்டுக்கோங்க. கிராஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த கிராஸ் மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதாவது இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 4.5 இருக்குது. அப்போ அந்த 4.5 இங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். அது போக 2 இன்ச்சு அதை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அளந்து பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் சரியாக வரும். நம்ம வாட்டில் ஃபஸ்ட்டே அளவு எடுத்தோடனே அப்படியே வச்சு விட்டுட்டோம்னா அது சரி வராது. 4.5 இருக்குது. அந்த 4.5 இங்கே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 4.5 இங்கே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டிங்கன்னா சரியாக வரும். இப்போ இதை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணியாச்சு. இது வந்து 1/2 இன்ச்சு கிராஸ் ஆகுது கொண்டதுல அந்த 1/2 இன்ச்சை வந்து கிராஸ் பண்ணிக்கிறோம் கழுத்து. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. கரெக்டாக எல்லா இடத்துலையும் நாச்சஸ் போட்டுருங்க. இதுதாங்க ஃப்ரண்ட்டு. அடுத்து பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட்டி வந்து ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பட்டிக்கு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து 3.5, அந்த 3.5 கொண்டு போய் இந்த அங்கே அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 1.5 இன்ச்சு அரைக்காத்து, இங்கே 1.25 இன்ச்சுக்கு அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதில் வைக்கிறீங்க. அந்த 3.5 கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு அகலம் பார்க்குறீங்க. கரெக்டாக 11 வருது. அப்போ பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு இருக்கணும். ஓகேங்களா? பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.5னா 3.5 வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு கூட்டி. அது மாதிரி இங்கே ஊடால அதே தான் வரும் உங்களுக்கு. 2.5னா 3.5 தான் வைக்கணும். 2.5க்கு கம்மியாக வைக்கக்கூடாது. இங்கனுக்குள்ள ரொம்ப இதாக இருக்கும். 2.5
அகலம் வந்து 11 இன்ச்சு இருக்குது. அரை இன்ச்சு சேர்த்து 11.5. அது மாதிரி அரை இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சுக்கோங்க. 11.5 வச்சு இது 4 இன்ச்சு. அந்த சைடு 3 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அது 1 இன்ச்சோடு சேர்த்து 4 இன்ச்சு வச்சு கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ கீழே பட்டியோட கீழே இந்த பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த கீழே இந்த இடத்துல இந்த பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது பார்த்துக்கோங்க. ஏழு இன்ச்சு இருக்குது. அப்போ 7னா 8 9 7 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு சேர்க்கணும். இங்கிட்டுட்டா இது பிடிப்போம்ல அது. அப்போ 9 இன்ச்சு. இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு பிடிச்சடிப்போம். இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு பிடிச்சடிப்போம். அப்புறம் ஒரு அரை இன்ச்சு கிராஸ் அடிப்போம். அப்போ 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 7 8 9 10 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த 10 இன்ச்சை வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 4 இன்ச்சு அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 4 இன்ச்சு. இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு இப்படி கிராஸ் வரும் பட்டி. நான் தைக்கிறதுல அப்படி தான் தைப்பேன். இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு கிராஸ் பட்டி வரும். இந்த பட்டி இப்படி வரும். இதை இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பட்டியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதை முன்னாடி பக்கம் வரணும். அதுக்காண்டி நான் அட்ஜஸ்ட் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். புரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பேக்கு ஃப்ரண்ட்டு. இது வந்து ஸ்லீவு. இது வந்து பட்டி. ஓகேங்களா? இவ்வளோதாங்க நம்ம ஸ்லீவ் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.